So children, coming back to the NCERT exercise, நம்ம ஒரு 10 questions வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அதுக்கு மேலே இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் புக்கு நோட் புக் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூ கேன் ரெஃபர் டு த கொஷின் இன் யுவர் NCERT டெக்ஸ்ட் புக். கொஷின் நம்பர் 11. Show how you would connect 3 resistors, each of 6 ohm resistance, so that the combination has a resistance of 9 ohm and 2 ohm. ஸோ உங்ககிட்ட 6 ohm resistors 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 யூஸ் பண்ணி யூ ஷுட் கெட், இந்த 3 எப்படி வேணால் பேரலோ சீரீஸாக என்ன வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் உனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரணும்னா ஃபஸ்ட்டு கேஸில் 9 ஓம் வரணும்னு கேட்குறாங்க. செகண்ட் கேஸில் பார்த்தா 2 ஓம் வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், 9 வந்து 6லேருந்து 9 வரணும்னா 9 என்ன பண்ணிக்கலாம், 6 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு 6 ஓம் அப்படியே வச்சுக்கலாம். 2 6 பேரலல் பண்ணினா 3 ஓம் எப்படி கறக்க முடியும், 2 6 2 6 இன் பேரலில் போட்டால் 2 6 அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ பண்ணி பார்க்கலாம் சரியாக வருதான. ஒரு 6 ஓம் இன் சீரீஸ் வித் 2 6 இன் பேரலல் பண்ணி பார்த்தா நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுட்டோம்னா இந்த ஒரு 6 ஓம் அப்படியே வரைஞ்சிக்கிறோம். 2 6 பேரலில் இருந்தால் we know we get 3 ஓம். ஸோ டோட்டலாக we are getting 9 ஓம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸில் பிரிச்சுக்கணும். இப்போ 6லேருந்து 2 எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா 6/3 போட்டால் 2 கிடைக்கும். அப்போ நம்ம we will refer to the formula RP is equal to R/N. R6 இருக்குது, RP2 இருக்குது, அப்போ N1க்கு பதிலாக 3 இருக்குது. ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் 3 6 ஓம் இன் பேரலல் போட்டால் நம்மளுக்கு 2 ஓம் கிடச்சிரும். ஸோ கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 3 6 ஓம் பேரலில் கனெக்ட் பண்ணினா 6 ஓம் 6 ஓம் 6 ஓம். அப்போ 3 6 ஓம் are connected in parallel. அப்போ RP is R/N 2 ஓம். ஸோ திஸ் இஸ் தி 9 ஓம் வேணும்னா 2 பேரலல் பண்ணி அந்த காம்பினேஷனை ஒரு 6 ஓம் கூட சீரீஸ் பண்ணோம். 2 வேணும்னா 3 6 ஓமையும் பேரலல் பண்ணணும். ஸோ நம்ம கெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். Question number 12. Several electric bulbs designed to be used on a 220 volt electric supply line are rated 10 watt. So the power is 10 watt, voltage is 220 volts in rating. How many lamps can be connected in parallel with each other across the 2 wires of 220 volt line if the maximum allowed current is 5 ampere? So 220 volt line இருக்குது, அது கூட இதுலேருந்து நமக்கு 5 ஆம்பியர் கரண்ட்டு வரணும்னா இங்கே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி. ஸோ R is equal to V/I ஃபார்முலாவை யூஸ் பண்ணால், ஸோ முதல்ல சர்க்கியூட் வரைகிறோம், ஃபார்முலா எழுதுகிறோம், அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 220 divided by 5 220 divided by 5 பண்ணினோன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது இதுக்கு, யூ கெட் திஸ் டு பி ஈக்குவல் டு 44 ஓம். ஓகே, நம்மளோட கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர் இருக்குது, இந்த 44 ஓமை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு பல்பு கொடுத்துருக்காங்கல்ல இந்த ரேட்டிங் போட்டு அந்த பல்புலேருந்து கொண்டு வரணும். எத்தனை பல்பை யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்மளால ஒரு பல்புக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பல்ப் கண்டுபிடிக்கணும். அதில் RPV வருதுன்னா ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், P is equal to V²/R ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதுலேருந்து R is equal to V², 220 into 220 divided by power 10. அப்போ பார்த்தோன்னா ஈச் பல்ப் ஹாஸ் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 4840. ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டா இவ்வளோ ஓம் இருக்குது. இந்த 4840 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற எத்தனை பல்பை பேரலல் பண்ணால் நமக்கு 44 ஓம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the resistance of each bulb is 4840 ohm. You have to get an effective resistance of 44 ohm. How many bulbs you will be using? So direct substitution. என்ன ஃபார்முலா இருக்குது, RP is R/N. அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ N is equal to R/RP. Rனா அவைலபிள் ரெசிஸ்டன்ஸ் 4840, RPனா எனக்கு என்ன எஃபெக்டிவ் வரணும் அது. அப்போ அதால் நான் டிவைடு பண்ணினா எனக்கு என்ன வருது, 1 டைம் 4 பேலன்ஸ் 110 பல்ப்ஸ் ஆட் டு பி கனெக்டட் இன் பேரலல். ஸோ ரெசிஸ்டன்ஸை 2 விதமாக, சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ்னால் ஓம்ஸ்லாம், பல்போட ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா V²/R ஃபார்முலாவில் V²/P ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறோம். Question number 13. A hot plate of an electric oven connected to a 220 volt line has 2 resistance coils A and B, each of 24 ohm resistance, which may be used separately in series in parallel.
வாட் ஆர் த கரண்ட்ஸ் இன் த 3 cases? ஸோ நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, 2 ரெசிஸ்டன்ஸ் காயில் இருக்குது, ஏபின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ரெசிஸ்டன்ஸ் 24 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பவரில் யூஸ் பண்ண போகிறாங்க? 220 வோல்ட் லைனில் முதல்ல செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏவை மட்டும் 220ல் கனெக்ட் பண்ணுறாங்க, பிவை மட்டும் which may be used separately. ஏவை செப்பரேட்டாக யூஸ் பண்ணாலும் பியை செப்பரேட்டாக யூஸ் பண்ணாலும் ரெண்டும் சேர்ந்து ஒரே கேஸ் தான். ஏன்னா ரெண்டுலேயும் வோல்டேஜ் சேம், ரெசிஸ்டன்ஸ் சேம். ஸோ இது ஒரு கேஸ். செகண்ட் கேஸு, both of them are connected in series to the 220 volt line. ஏவியும் பியும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. Then the third case is both of them are connected in parallel to the 220 volt line. What are the currents in the 3 cases? ஒவ்வொரு கேஸ்லேயும் 3 கேஸ்லேயும் கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஏவோட ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 24 ஓம். ஸோ நேராக I is equal to V/R ஃபார்முலாவுக்கு போயிடலாம். 220 divided by 24 which is equal to approximately 10 வராது, 10 விட கம்மி, 9.2 ஆம்பியர் டிவைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏவை தனியாக 220ல் கனெக்ட் பண்ணால் 9.2 ஆம்பியர், பி வழியாக 9.2 ஆம்பியர் போகிறது. ரெண்டு பேரையும் பேரலில் கனெக்ட் பண்ணினேன், சீரீஸில் கனெக்ட் பண்ணால் செகண்ட் கேஸ். இங்கேயும் I is equal to V/R தான், பி அதே 220 தான். பட் ஆர் என்ன, ரெண்டு பேர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால 24 + 24 48 ஓம் ஆகிடுறது. அப்போ கரண்ட் என்ன இருக்குது பாரு, 4.6 ஆம்பியராக குறைஞ்சிடுது. ரெண்டு பேரும் பேரலில் கனெக்ட் பண்ணால் அங்கேயே இதே ஃபார்முலா தான். பட் இந்த கேஸில் ஆர்பி இஸ் 48, 24 + 24 இருந்தது. இந்த கேஸில் ஆர்பி இஸ் R/N 24/2 12 இருக்குது. ஸோ அப்போ நம்ம விக்கு பதிலாக we have 220, ஆருக்கு பதிலாக 12 போட்டோன்னா 18.3 ஆம்பியர். சரியா? தனித்தனியாக கனெக்ட் பண்ணால் 9.2 போகும், ஒவ்வொன்று வழியாகவும். சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ரெண்டு பேர் வழியாகவும் 4.6 போகும். பேரலில் கனெக்ட் பண்ணால் பேட்ரியிலேருந்து வர கரண்ட் 18.3. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் 9.2 தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 14th question. Compare the power used in the 2 ohm resistor in each of the following circuits. நம்ம கிட்ட 2 சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்க்கியூட் எடுத்துக்கலாம். 6 volt battery in series with 1 ohm and 2 ohm. இதில் what is the power in the 2 ohm resistor? ஸோ முதல்ல இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 ohmல பவர் கண்டுபிடிக்கணும்னா பவருக்கான ஃபார்முலா we are going to take I²R. ஏன்னா R எனக்கு 2 இருக்குது, I கண்டுபிடிச்சா போதும். இந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டுனா I is equal to V/R. V 6, R வந்து ரெண்டு பேர் சீரீஸில் இருக்கிறதுனால 2, ஸோ 2 ஆம்பியர். ஸோ I கரண்ட் இந்த 2 ohm resistor is 2 squared into 2. 2 யாருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2 ohm. ஸோ 4 into 2 equal to 8 watt. ரெண்டாவது சர்க்கியூட் பார்க்கலாம். ரெண்டாவது என்ன சர்க்கியூட்டு, a 4 volt battery is connected in parallel to a 12 ohm and 2 ohm resistor. இப்போ ரெண்டு பேரும் பேரலில் இருக்கிறதுனால ரெண்டு பேர்லேயும் இருக்கிற வோல்டேஜ் சேம். நமக்கு தெரியும் 2 ohmலையும் 12 ohmலையும் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இஸ் த சேம். அப்போ இந்த பேட்ரி இஸ் 4 volt. அப்போ நம்ம பவர் இந்த 2 ohm ரெசிஸ்டருக்கு நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது கிடையாது, V²/R ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ohmல இருக்கிற வோல்டேஜ் தெரியுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 squared divided by 2. அப்போ 16/2 is equal to 8 watt. ரெண்டு கேஸ்லேயும் ஆன்சர் 8 watt தான். பட் அங்கே ஏன் நம்ம அங்கேயும் V²/R போட்டிருக்கலாமே அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க 6 voltன்னு இருக்குது. 2 ohmல இருக்கிற வோல்டேஜ் 1, 2 ரெண்டு பேர்லேயும் இருக்கிற வோல்டேஜ். ஏன்னா சீரீஸில் வோல்டேஜ் கெட்ஸ் டிவைடட். அதே பேரலில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த கம்பேர் த பவர். இந்த பவரை P1 வச்சுருந்தா இந்த பவரை P2 வச்சுருந்தா, the power in the first circuit divided by the power in the second circuit is 8/8 equal to 1. So P1 is to P2 now 1 is to 1, P1 by P2 now 1. P1 is equal to P2. So ரெண்டு கேஸ்லேயும் power is the same அப்படின்னு சொல்கிறோம்.
Next question, 15th question. 2 lamps, 2 lamp இருக்குது. One is rated 100 watt 220 unit, 100 watt 220 unit, and the other second bulb 60 watt 220 unit. They are connected in parallel to a electric main supply. ரெண்டு பேரையும் பேரலில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பவர் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பல்பு கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா? P is equal to V squared by Rல கிராஸ் பண்ணால் R is equal to V squared by P. இந்த ஃபஸ்ட்டு பல்போட ரெசிஸ்டன்ஸ் V squared 220 into 220 divided by P 100. சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் பல்போட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 220 into 220 divided by 60 அப்படியே வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரும் பேரலில் கனெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா? and it is in turn connected to a இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு 220 volt சப்ளை. இப்போ இங்கே கரண்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த பேரலல் காம்பினேஷன் நமக்கு தெரியணும் எவ்வளோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேர் R1க்கும் R2க்கும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RP கண்டுபிடிச்சிட்டா நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் RP இஸ் நான் சொல்லியிருக்கேன் R1 into R2 by R1 plus R2. R1 into R2 பதில் என்ன பண்ணலாம்? 220 into 220 divided by 100 into R2க்கு பதிலாக 220 into 220 divided by 60 divided by R1 plus R2. இந்த 220 into 220 ரெண்டு பேர்ல இருக்குது, காமனாக எடுத்துடலாம். 1/100 plus 1/60. ஒரு 220 into ஒரு 220 கேன்சல் பண்ணலாம். ஸோ RP இஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 220 into 220 divided by 100 into 60 அப்படி வச்சுக்கலாம். இங்கே LCM எடுத்தோம்னா டினாமினேட்டரில் 100 into 60 LCM எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே 60 + 100 160 ஆகிடும். இது பாருங்கள், எதுக்காக நான் சிம்பிளிஃபை பண்ண வேணாம் சொன்னேன்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அப்புறம் இங்கே தானே அடித்து போயிடுது. ஸோ உனக்கு RP என்ன வந்திருக்கு? 220 into 220 divided by 160 ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ அப்போ RP வந்தாச்சுன்னா நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓம்ஸில் தான் V/R. Vக்கு பதிலாக 220 divided by Rக்கு பதிலாக RP சப்ஸ்டியூட் பண்ணுறோம். RPயோட வேல்யூ என்ன? 220 into 220 by 160. 160 மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நமக்கு என்ன வருது? 160 மேலே போயிட்டா 220 220 கேன்சல் பண்ணிட்டா யூ ஹாவ் 160 by 220 0 அடிச்சுக்கலாம் 16/22. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்லி 0.73 ஆம்பியர். சரியா? இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இது R1 சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு R2 சிம்பிளிஃபை பண்ணி ஃப்ராக்ஷனில் வரும், அப்படி டெசிமலில் அதை வச்சுட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி கூட போடலாம். பட் இப்படியே வச்சுருந்தா கேன்சல் ஆகிடுது. ஃபைனலில் ஒரே ஒரு டிவிஷன் மட்டும் போட்டால் போகிறோம். பட் வென் யூ ஆர் டூயிங் லைக் திஸ் யூ ஆர் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ உங்களுக்கு எது நல்லா ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒர்க்கிங் அவுட் பார்ட்டெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கொடுத்த டேட்டாலேருந்து தனித்தனியாக ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டு பேரையும் பேரலில் இருக்காங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஐடியா ஃபிசிக்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் உன்னோடைய மேத்தமேட்டிக்கல் ஸ்கில். அதுக்கு தான் நல்ல மேக்ஸ் போடுற ஆளாக இருந்தேன்னா நீங்கள் டக்குன்னு இன்னும் கூட சிம்பிளான ஸ்டெப்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ உனக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, தப்பு வரக்கூடாது, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி போடுறதுல தான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. Which uses more energy? A 250 watt TV set used for 1 hour or 1200 watt toaster used for 10 minutes? ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா நம்மக்கிட்ட? எனர்ஜிக்கு ஹீட்டுக்கு ஃபார்முலாலாம் பவர் இன்ட்டு டைம் இருக்குது, இல்லைன்னா I² RT இருக்குது, இல்லைன்னா V² R into T இருக்குது, இல்லைன்னா VIT. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 250 வாட்னா பவர் கொடுத்துருக்கு, டைம் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ பவர் கன்சியூம்டு இந்த டிவி அப்படின்னா என்ன ஃபார்முலா எடுக்க போகிறோம்? சரி, எனர்ஜி கன்சியூம்டு இந்த டிவி அப்படின்னா which formula we are going to take? எனர்ஜி தானே கேட்குறாங்க. P into T நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸுக்கு அப்ளை பண்ணால்
எனர்ஜி இந்த கன்சியூம்டு பை டிவிஸ் பவருக்கு பதிலாக 250 வாட் நம்ம வந்து கிலோ வாட்டில் எழுதிக்கலாம். 0.250 கிலோவாட் into hour 1 hour which is equal to 0.25 kilowatt hour இல்லைனா 0.25 யூனிட்ஸ். ஏன் அப்படி நான் எழுதுறேன்னா நம்ம எலக்ட்ரிக் பவரை நார்மலாக கிலோவாட் ஹவரில் தான் நம்ம எடுத்துக்கிறது. எனர்ஜி கன்சியூம்டு இந்த டோஸ்டர் அப்படின்னா பவர் 1200 வாட், அப்போ 1.2 கிலோவாட் இன்ட்டு 10 மினிட்ஸ் சொல்கிறாங்க. ஹவரில் மாற்றினோன்னா 10/60 ஹவர். ஸோ அப்போ இது என்ன ஆகும், யூ வில் ஹாவ் 60 டிவைட் பண்ணினோன்னா 0 இங்கே அடிச்சிக்கலாம் 10/60. 1.2/6 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 கிலோவாட் ஹவர். ஸோ ரெண்டையும் ஒரே யூனிட்டில் மாற்றிட்டு தான் நம்ம கம்பேர் பண்ணணும், வேறு வேறு யூனிட்டில் வச்சு பண்ணக்கூடாது. ரெண்டு பேரையும் கிலோவாட் ஹவரில் மாற்றிட்டு பார்த்தா டிவிக்கு அதிகமான எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிருக்கு, வேறு டோஸ்டருக்கு கம்மியான எனர்ஜி. ஸோ 250 watt TV set uses more energy in 1 hour than a toaster 1200 watt toaster used for 10 minutes ன்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிசன் பண்ணிச்சு முதல்ல நம்ம சேம் யூனிட்டில் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரைச்சே எஸ்ஐக்கு போக வேண்டாம், ஏன்னா கமர்ஷியல் யூனிட் இஸ் கிலோ வாட் ஹவர். பாக்கி எல்லா சம்முலையும் நம்ம எஸ்ஐயில் போடணும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மட்டும் வந்ததுன்னா கிலோ வாட் ஹவரில் போட்டுக்கிடணும். An electric heater of resistance 8 ohm, so the resistance is 8 ohm, draws a current of 15 ampere from a main source for 2 hours. Calculate the rate at which heat is developed in the heater. So rate na by T, rate at which energy is developed, heat energy அப்படின்னா E/T னா என்ன கேட்குறாங்க, P கேட்குறாங்க. சரியா, Pக்கு என்ன ஃபார்முலா, I²R எடுத்துக்கலாம். அப்போ T கொடுத்துருக்காங்களே, சும்மா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, அந்த ரேட்டுங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் புரியாமல் அந்த டீயால் மல்டிப்ளை பண்ணிடுறோமான்னு பார்க்கறதுக்காக. ஸோ கொடுத்த எல்லா டேட்டாவும் யூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்ன கேட்குறாங்கன்னு புரிக்கணும். கால்குலேட் த ரேட் அட் விச் எனர்ஜி, கால்குலேட் த ஹீட் ப்ரொடியூஸ்டில் அப்படின்னா வெறும் ஹெச், ரேட் அட் விச் அப்படின்னா ரேட்டுனாலே பை டீன்னு அர்த்தம். அப்போ H/Tனா P கேட்குறாங்கன்னு புரிஞ்சிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, 15 squared into 8. அப்போ 15 squared is 125 into 8. இது எஸ்ஐயில் இருக்குது, அதனால் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் 1800 ஜூல் பர் செகண்ட். பாருங்க, நம்ம கண்டுபிடிக்கிறது எனர்ஜி பை டைம், அப்போ எனர்ஜிக்கு ஜூலு, டைமுக்கு செகண்டு. ஓகே, கொஷின் நம்பர் 18, அது தியரி கொஷின், கேன் ஈஸிலி ரைட்டுன்னா நான் சொல்கிறேன். So why is tungsten used almost exclusively for filament of incandescent lamp? ஏன் வந்து இதிலெல்லாம் குண்டு பல்புலெல்லாம் நம்ம டங்ஸ்டனை யூஸ் பண்ணுறோம்? ரெண்டு ரீசன். நம்பர் 1 ரீசன், ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம கரெக்டாக கதையெல்லாம் எழுதினா வராது, இந்த கீவேர்ட்ஸ் கரெக்டாக எழுதினா தான் நமக்கு மார்க் கிடைக்கும். 3380 டிகிரி செல்சியஸ் புக்கில் என்ன இருக்கோ கரெக்டாக அதே வேல்யூ. And it becomes incandescent at high temperature. It becomes incandescent. அந்த வார்த்தை கரெக்டாக சொல்லணும். அப்படின்னா என்ன, எமிட்ஸ் லைட். அவ்வளோ சூடாயிடுச்சு, அது லைட் எமிட்ஸ் லைட் அட் ஹை டெம்பரேச்சர். அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபார் த ஃபஸ்ட் கொஷின், ஏ கொஷின். பி கொஷின் பார்க்கலாம். Why are the conductors of electric heating devices such as toasters and electric irons made of alloy rather than a pure metal? The reason நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நடத்தும்போது, resistivity of an alloy is greater than, resistivity for alloy is greater than the resistivity of the metals which are used for making it. Resistivity அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகம், ரெசிஸ்டன்ஸ் அதிகம்னா ஹீட் எனர்ஜி அதிகம். அது அந்த டிவைஸே ஹீட்டிங் டிவைஸ், அதில் நிறைய ஹீட் வரணும், அதனால் அதுக்கு நம்ம ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கிற அலாயை யூஸ் பண்ணுறோம். ஒய் இஸ் சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் நாட் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் சர்க்யூட்? அதுவும் சொன்னேன், சீரீஸில் இருந்தால் இப்போ நான் ஒரு பார்க்கலாம், ஒரு பல்பு, ஒரு ஃபேனு அப்படின்னு 4-5 டிவைஸ், ஒரு என்ன செய்யுது, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு டோஸ்டர், எல்லாத்தையுமே இப்படி ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம் சப்ளை. இப்போ ஒன்று பிரேக் ஆகிடுச்சா, பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் இங்கேருந்து வந்து கண்டினியூட்டி இல்லை, போக முடியாது, அடுத்த அப்ளையன்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணாது. இன் சீரீஸ்
அப்போ பார்த்தோன்னா டோஸ்டர் வேலை பார்க்கணுன்னா பாக்கி 3 பேரும் வேலை பார்த்தா தான் அது வேலை பார்க்கும். ஏதாவது ஒருத்தர் ஆஃப் பண்ணான்னா இன்னொன்று வேலை செய்யாது. அதே பேரலல்னா ஒருத்தரை தனியாக ஆஃப் பண்ணலாம். ஸோ ஒரு டிவைஸஸ் ஃபெயில் ஆகிட்டாலோ ஆஃப் ஆனாலும் அடுத்தது வேலை பார்க்காது சீரீஸில். அதே பேரலில் ஒன்று நம்ம ஆஃப் பண்ணினாலும் அடுத்தது ஒர்க் பண்ணும். மெயின் ரீசன் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் 220 வோல்ட் கிடைக்கும். How does the resistance of a wire vary with its cross-sectional area? So, நம்ம formula R is equal to rho L by A இருக்கு இல்லையா, ஏரியாவுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும். ஸோ ஏரியா ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் cross section. அடுத்தது, why are copper and aluminium wires usually employed for transmission of electricity? அதுக்கு ரோ ஃபார் காப்பர் அண்ட் ரோ ஃபார் அலுமினியம் ஆர் லோ, ரொம்ப ரொம்ப லோ. அதனால் ரோ லோவாக இருக்கிறதுனால ஆர் இஸ் லோ. அதனால் அதில் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இஸ் லோ. ஸோ எனர்ஜி லாஸ் ஆகாமல் அனுப்புகிற இடத்துலேருந்து போய் சேர்கிற இடத்துக்கு போகும். அதனால் ரீசன் இஸ் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் காப்பர் அண்ட் அலுமினியம் ஆர் வெரி லோ. ஸோ தே ஆர் வெரி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதோட NCERT எக்ஸசைஸ்